வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து விதைகள் போட போகிறோம், நாற்று எடுத்து நட போகிறோம். இன்னைக்கு ஒரு ஹார்வெஸ்ட்டும் இருக்குங்க. இது பாருங்க, முள் கத்திரிக்காய் செம்ம சூப்பராக வந்திருக்கு. இலைகள்லேயே முள்ளு முள்ளாக இருக்குது. இது நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். நான் இந்த கத்திரிக்காய் செடியை பார்த்ததே கிடையாது. அதாவது நம்ம நம்ம பண்ணும்போது தான் அதை பற்றி நம்ம விசாரிக்கவே ஆரம்பிக்கிறோம். மாடி தோட்டத்தில் சூப்பராக வளர்ந்து வந்துருக்கு. இலைகளும் பெருசு பெருசாக இருக்குது. அந்த இலைகள் எல்லாமே முள்ளு முள்ளாக இருக்குது. இந்த கத்திரிக்காவை சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த நான் செடியை பார்த்ததில்ல. ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. கரெக்டான நேரத்தில் விதைகள் போட்டதால் நல்லாவே வந்துட்டுருக்கு. இன்னும் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கல. அடுத்தது நம்ம போட்ட முள்ளங்கியும் நல்லா செழித்து வளர்ந்துட்டுருக்குங்க. இலைகள் எல்லாமே நல்லா பசுமையாக இருக்குது. முள்ளங்கி இன்னும் காய் வைக்க ஆரம்பிக்கலை. ஆரம்பித்த உடனே நமக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடைக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்னும் அதில் வந்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கலை. அடுத்ததாக நம்ம வந்து போட்ட இந்த கீரை, காசினி கீரை செம்ம சூப்பராக வந்துகிட்ருக்கு. மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு காசினி கீரை. அடுத்தது நம்ம போட்ட சக்கரவர்த்தி கீரை இப்போதாங்க முளைச்சி வருது. கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட மேலே தொட்டியில் போட்டு இது நாற்று விட்டு எடுத்து நடக்கூடிய கீரைகளில் இது ஒன்றுங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பெருசானவனே எடுத்து வேறு தொட்டியில் வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட 5லேருந்து 6 அடி வரையும் வளரக்கூடிய செடி தான் கீரை. மருத்துவ மகிமை வாய்ந்த ஒரு கீரைங்க. இதையும் நம்ம பறிக்கும்போது இதை பற்றி பெனிஃபிட்ஸை நிறைய தெரிஞ்சுக்கலாம். பறிக்கும்போது தான் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், போட்டது சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இவ்வளோ நாள் வளரல, ஆனால் இப்போ வெயில் அடிக்கவே செம்ம சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக தக்காளி, செரி டொமேட்டோ ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. போட்டது இந்த வாட்டி போட்டது தக்காளி எல்லாமே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாதி தான் எடுத்து நான் நட்டு விட்டது இப்போ காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பாதி இருக்குங்க. அதை இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நட்டு விடணும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் அந்த செடிகள் வந்து வீணாக போயிடும். ஸோ தக்காளி, செரி டொமேட்டோ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, குண்டு குண்டாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு சுண்டைக்காய் சைஸில் இப்போ வந்துருக்கு. 4 தொட்டியில் வச்சுருக்க. நிறைய காய்கள் கொடுத்துருக்கு. நிறைய கொத்து கொத்தாக காய்க்குது. நம்ம சாதாரண தக்காளி விட இது நிறைய அப்படியே ஒரு ஸ்டெம் ஃபுல்லாக அப்படியே காய்களாக இருக்குது பாருங்கள். ஒரு 10-15 கிட்ட முட்டுக்கள் விட்டு பூக்கள் பூத்து அழகாக காய்ச்சிருக்கு. அடுத்ததான் இன்றைக்கி ஒரு அறுவடை சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இன்றைக்கி 3 அறுவடை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து காராமணியை இது அறுவடை பண்ணிடலாம். இது 2 நாளாக 3 நாள் அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் நிறைய வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதால் இப்போ வந்து காராமணி அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி கிருத்திகை, இன்றைக்கி காராமணி, கத்திரிக்காய் இன்னொரு அறுவடை பண்ண போகிறோம். அதையும் சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணணும். சாம்பார் வச்சுட்டு இன்றைக்கி வந்து வடை பாயசத்தோட சாப்பிட்ணுங்க. அதனால் வந்து இங்கே பாருங்கள், அதை அறுவடை பண்ணிட்டேன். இது வந்து குட்டை பீர்க்கங்காய் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெருசாகலை, வளர்ந்து இப்போ நல்லா கொடி ஏற ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது ஹேங்கிங் பாட்டில் வச்ச தக்காளி பாருங்கள், செம்மையாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த தக்காளி வந்து பெரிய பெரிய பூக்களாக இருக்குது பாருங்கள். இது பெரிய பெரிய தக்காளியாக இருக்கும். இதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா ஹேங்கிங் பாட்டில் இருக்கிறதால, ஏற்கனவே அந்த கயிறுலாம் இருக்கிறதால கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது நம்மளோட பச்சை மிளகாய் புதுசாக விட்டது எல்லாமே பூக்கள் பூத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பச்சை மிளகாய் ஏற்கனவே 2 தடவை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இது 3வது அறுவடைக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. பச்சை மிளகாய் நம்ம ஃபுல்லாக ஹேங்கிங் பாட்டில் தான் வச்சுருக்கேன். அடுத்தது சிறகு அவரை, இதை பற்றி சொல்லவே வேண்டாம். இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது தாங்க. இதில் நிறைய புரோட்டீன் இருக்குது. புரோட்டீன் சத்தும் நிறைய இருக்கிறதால இந்த சிறகு அவரை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரோட்டீன் நிறைய கிடச்சிருங்க. சிறகு அவரை அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது தான். ஸோ நான் ஏற்கனவே ஒரு தடவை 2-3 பறித்தேன். அதை வந்து கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்காக போட்டாச்சு. இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது. ஸோ இது இன்றைக்கி பொரியலையும் சேர்க்கலாம். காராமணி ஏற்கனவே பறிச்சிட்டோம். இப்போ சிறகு அவரையும் பறிச்சிட்டோம். இதையும் காராமணி, சிறகு அவரை இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பொரியல் பண்ணலாம் இன்றைக்கி. அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட சிறகு அவரை இருக்குது. இன்னும் பெருசாக கூட ஆகும். நான் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே பறித்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் இது என்ன அவரை அப்படின்லாம் கேட்குறாங்க. மாடி தோட்டம் பார்க்க வரவங்க இதெல்லாம் அங்கே பார்த்ததே இல்லையேன்னு சொல்கிறாங்க. கடைகளோட கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரேர் வெரைட்டி தாங்க. ஆனால் நான் நிறைய விதைகள் போட்டதில் 1 மட்டும் தான் நல்லா பொழைச்சி வந்தது. ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சிறகு அவரை இன்றைக்கி பறித்து சமையலில் சேர்த்துடலாம். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வந்து பார்க்கும்போது மாடியில் எல்லாருமே வந்து மாடி தோட்டம் பார்க்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சிறகு அவரை சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது, சிறகு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காக்கா சிறகுலாம் ஒரு ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியே சூப்பராக இருக்கும். அதாவது பேர்ட்ஸ் அதோட சிறகு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. ஸோ இன்றைக்கி சிறகு அவரை பறிச்சாச்சு. அதே மாதிரி தான் க்ளோ பீன்ஸ், அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம மாடித்தோட பார்க்க வரவங்க இது 2த்தையும் பார்த்து தான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது விதைகள்லாம் கேட்டிருக்காங்க. இன்னும் நானே விதைகள் எதுவுமே சேகரிக்கலைங்க. முதல்ல இதை சமைச்சு சாப்பிடுவோம். ஏற்கனவே ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்தது இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு சிறகு அவரை.
பறிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து நிறைய இருக்குது காய். ஒரு சின்ன ஒரே ஒரு செடியிலே இவ்வளோ காய்கள் இருக்குன்னா, ஒரு 5 விதைகள் நல்லா முளைச்சி வந்தால் நிறைய கிடைக்கும். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கலாம். அடுத்த தடவை போடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விதைகள் போட்டு வளர வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். விதைகளும் சில பேர் விதைகள் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நானே இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதனால் வந்து இன்னும் விதைகள் நான் சேகரிக்க ஆரம்பிக்கலை. இங்கே பாருங்கள், பழுத்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான். பழுத்து போயிருந்தால் நீங்கள் பயந்துடக்கூடாது. ஆரம்பத்தில் பயந்து போயிட்டேன். வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் அது தானாக தன்னை புதுப்பிக்கிறதுக்காக தான் செடிகள் அந்த மாதிரி விளையுதிர் காலம் என்றதால் உதிர்ந்து வரும். இப்போ வந்து நான் சொன்ன பாருங்கள், முக்கியமான விஷயம் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால தான் இன்றைக்கி 6 மணிக்கே ஏஞ்சி வந்தாச்சு. முதல்ல தண்ணி கூட நேற்று நைட்டு சாயந்தரமே விட்டாச்சுங்க தண்ணி செடிகளுக்கெலாம். இந்த நாற்று எடுத்து நடணும். தக்காளி செடி தான். இது கூட வச்சு தான் அந்த செர்ரி டொமேட்டோ சூப்பராக பெருசாகி காய வைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த விதைகள் போட்டது அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்லா மண்ணை பதப்படுத்திட்டு, முக்கியமான விஷயம் இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாற்று எடுத்து நட்டு விடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மண்ணை எப்போவுமே ஒரு செடி வைக்கும்போது நல்லா மண்ணை பதப்படுத்திட்டு வச்சிங்கன்னா அந்த வேர்கள் நல்லா ஊடுருவி போய் நல்லா வளர்ச்சி வந்து வேகமாக வளரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல மண்ணை வந்து அது கூட கொக்கோபிட்டு, தொழு உரம், மண், ஒரு பங்கு மண்ணுனா ஒரு பங்கு கொக்கோபிட் போட்டு ஒரு பங்கு தொழு உரம் போட்டு நீங்கள் கண்டிப்பாக கலந்து எடுத்து தொட்டியில் வைக்க தான் வைக்கலாம். இதில் ஏற்கனவே வந்து நான் மண்ணை வந்து நேற்று கூட கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு போயிருந்தேன். இந்த இடத்துல வைக்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இது வந்து மாடியில் தரையில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் 3 மெத்தடில் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அந்த மண்ணை வந்து கொட்டியிருக்கேங்க. இதில் வந்து நிறைய மண் கிடையாது. ஆனால் வந்து நிறைய இலைத்தழைகள் தான் நிறைய போட்டிருப்பேன் அந்த இடத்துல. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சு அதனால் தரைக்கு டேமேஜ் ஆகாமன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 ப்ராசஸ் அதை பற்றி விரிவாக சொல்லணும். அதனால் நான் ஒரு வீடியோ தனியாக போடலான்னு இருக்கேங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் நம்ம குழி ஏன் நான் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வைக்கிறேன்னா, ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் வந்து நல்லா அந்த நாற்றை எடுத்து உள்ளே விடும்போது ஸ்ட்ராங்காக நிற்கும். மண்ணை வந்து நல்லா கொத்திட்டு அப்படியே நட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்காதுங்க. சில டைமில் வந்து சாஞ்சிரும், உடஞ்சிரும். அந்த பயத்துக்காக தான் நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஓட்டையை போட்டு நல்லா உள்ளே விட்டு நல்லா மண்ணை போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சாயாமல் சூப்பராக வளர்ந்து வரும். இன்றைக்கி தக்காளி செடி கண்டிப்பாக நடணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து இதை போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்சிடுச்சுங்க. இந்த தக்காளி செடி எடுத்து நடலேன்னு ரொம்ப கவலையாக இருந்தது எனக்கு. டைமே இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக இந்த தக்காளி செடி எல்லாத்தையும் நட்டு விடணும்னு சொல்லிட்டு நட்டு விட்டாச்சு. தண்ணியும் தெளித்து விட்டுடலாம். இந்த தண்ணி நம்ம வந்து நாற்று விட்டு நடுற தக்காளி செடியை நட்டு விட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் மீன் அமிலம் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 ml கலந்து தெளித்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா செழித்து வளரும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது வந்து என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதை பற்றி வீடியோவும் நான் நிறைய போட்டிருக்கேன். இன்றைக்கி மக்கு எடுத்துன்னு வராமல் அப்படியே வந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு கொட்டாக்குச்சி இருந்தது, அதில் எடுத்து நம்ம தண்ணி நல்லா எப்போவுமே நாற்று எடுத்து நடும்போது நல்லா தண்ணி விடணும். ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா செம்ம சூப்பராக வளர்ந்து வரும். தக்காளி செடி இன்றைக்கி பெரிய வேலை ஒன்று முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இன்னும் காலிஃப்ளவரும் நம்ம வந்து என்னது முள் கத்திரிக்காவும் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க நாற்று. அதெல்லாமும் நட்டு விடணும். அதெல்லாம் அதுக்கப்புறம் மீதி இந்த தண்ணியை வந்து இந்த க்ளோ பீன்ஸ் சரியாகவே வளரல.
அதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில் கார்டு இதுவும் வளரலங்க. இனிமே வெயில் அடிக்கும்போது தான் இதெல்லாம் நல்லா வளரும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ கொஞ்சம் மீன் அமிலம் அதுக்கும் ஊத்தி விட்டாச்சு. இங்க பாருங்க ஹேங்கிங் பாட்ல வச்ச தக்காளி செடி, அதுவும் சூப்பரா வந்துட்டுருக்கு. செர்ரி டொமேட்டோ தான். அதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் வெயில் நல்லா படுற இடத்துல வச்சீங்கன்னா நல்லா வளரும். அடுத்ததா நம்மளோட மாமரம் பாருங்க. இந்த கிளையே வெட்டி விடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து அந்த இடத்துல தான் பூக்கள் பூத்திருக்கு. மேலலாம் இன்னும் பூக்கள் வரவே இல்ல. இந்த இடத்துல நல்லா பூக்கள் பூத்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் பூக்கிற பூவுங்க. அடுத்தது சப்போட்டா. அது நம்ம செக் பண்ணி பார்த்துலான்னு போனேன். ஏதாவது காய் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 2, 3 காய் இருந்தது. வந்து பார்த்தா மறுநாள் பார்த்தா காணோம். இன்னைக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறத நம்ம கையில கண்டிப்பா பறிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. இன்னைக்கு பெருசா இருந்தது. மத்த எல்லாமே பிஞ்சுக்கள், பூக்கள் எல்லாமே விட்டுருக்கு. இன்னும் இது வளர்றதுக்கு நாள் ஆகுங்க. இந்த ஒண்ணு மட்டும் நம்ம பெருசா இருக்க எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பறிக்கும்போது அதில பால் இருந்தது. எப்பவுமே சப்போட்டா கொஞ்சம் பறிக்கும்போது பால் இருக்கும். அது இன்னும் வந்து பழுக்கலைன்னு அர்த்தம். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மண்ணில அப்படியே வச்சு விட்டுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னா, அந்த பால் வடிஞ்ச பிறகு எடுத்துட்டு போய் ஒரு நல்ல பெரிய பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுடுங்க. பெரிய பாக்ஸ்ல அந்த ஒண்ணு இருக்கிறதால ஒரு குட்டி பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிடலாம். நிறைய காய்கள் இருக்கும்போது வெறும் பாக்ஸ்ல பெரிய பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சா கூட பழுத்துருங்க. 2, 3 நாள்லயே பழுத்துரும். ஸோ இன்னைக்கு பாருங்க இந்த நான் சொன்னேன் இல்ல இலைகள் வந்து பழுத்து போயிருக்கு. இத பார்த்தா நம்ம பயந்துறக்கூடாது. ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது சொன்னேன். ஸோ இது இலையுதிர் காலம்ன்றதால பாருங்க, நேத்து தான் எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணோம். இருந்தாலும் மறுபடியும் இலைகள் உதிர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தாங்க. ஏன்னா இந்த மாரி இலைகள் உதிர்ந்து காய்ந்து போன இலைகள சேகரிச்சு எடுத்து வச்சுக்கணும். மாடி தோட்டத்துல இருக்கிற இலைகளே நமக்கு போதுமானதுங்க. இது என்ன பண்ணலாம்? இதை கொண்டு போய் நம்ம அப்படியே மூடாக்கு போட்டு விடலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உதிர்ந்தா கூட அதை எடுத்து கொண்டு போய் நீங்க ஒவ்வொரு செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மூடாக்கு போட்டு விட்டுடலாம். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், ஏற்கனவே நான் உதிர்ந்ததெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையா கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து உதிர்ந்த நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு, இன்னைக்கு நம்ம எதுக்கு மூடாக்கு போட போறோம்? இந்த மூடாக்கு போடுறத பத்தியும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா, ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணா நம்ம கரெக்ட்டா அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இது கீழ இருந்த இலைகள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்தாச்சு. நேத்து தான் பெருக்குனேன். ஆனா இன்னைக்கு உதிர்ந்து போயிருக்கு. இலையுதிர் காலம்ன்றதால உதிர்ந்து போயிருக்கு. இப்போ இந்த இலைகளை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நான் எதுக்கு மூடாக்கு போட போறேன்னா, காலிஃப்ளவருக்கு தான் மூடாக்கு போட போறேங்க. இது வந்து என்னன்னா, ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி உரங்கள் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மூடாக்கு போடணும். இந்த மாரி நல்ல காய்ந்த இலைகள் காயலைன்னா நீங்க மாடியில காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து போடுங்க. காய்ந்த இலைகளை மூடாக்கு போட்டா தான் உங்களுக்கு ஃபங்கஸ் வராம இருக்கும். இது பச்சை இலைகளை போட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபங்கஸ் வந்து செடிய வந்து டேமேஜ் பண்ணிடுங்க. இந்த மாரி சுத்தி அந்த செடிக்கு எல்லா செடிகளுக்குமே நீங்க போட்டு விடலாம். மரங்களுக்கும் போடலாம். இன்னைக்கு கிடைச்ச நமக்கு இலைகளை எடுத்து இந்த காலிஃப்ளவருக்கு போட்டு விட்டுருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா காலிஃப்ளவருக்கு எல்லா மரங்களுக்கும் மூடாக்கு போடும்போது என்ன பண்ணலாம், அப்படியே இலைகளை போட்டு அப்படியே விட்டுனுங்க. இது போன வருஷம் எனக்கு தெரியாது. இலைகள் வந்து பறந்துருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணை மேலே தூவி விட்டேன். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணா என்ன உரமா மாறிடும். அந்த இலைகள் வந்து உரமா மாறுமே தவிர மூடாக்கோட பலன் கிடைக்காது. மூடாக்கு போடுவது எதுக்காகனா, வெயில் வந்து தாக்கம் கம்மியா இருக்கிறதுக்காகவும், ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த மூடாக்கு போடுறோம். ஸோ அது மேல மண்ணு போட்டிங்கன்னா அது உரமா மாறிடும். மூடாக்கு போட்டா மண்ணு போடவே போடாதீங்க. அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு மேலேயே நீங்க தண்ணி விடலாம். ஒண்ணுமே ஆகாது. வெயில தாங்கக்கூடிய வெயில் காலம் முடிகிற வரையும் இந்த மூடாக்கு வந்து நம்ம மெயின்டைன் ஆகணும். ஸோ மண்ணு போடாமல் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் உரங்கள் போடணுமோ எல்லாமே போட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மூடாக்க போட்டு விடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவருக்கு தான் எல்லாத்துக்கும் நம்ம மூடாக்க போட்டாச்சு. சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு காலிஃப்ளவர். இந்த வாட்டி நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. இன்னும் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கல. அதில் பூக்கள் எடுக்கும்போது அதை உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து இதுவும் ஒரு முக்கியமான வேலை. இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஏற்கனவே தக்காளி நாற்று விடுறது முக்கியமான வேலைன்னு சொன்னேன்ல, அதையும் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இதை முடிக்கிறேன்னே சீக்கிரமாக ஏஞ்சாச்சுங்க. இப்போ இன்னைக்கு மூடாக்கு இதுக்கு போட்டாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடிகளுக்கும் கொடிகளுக்கும் நான் மூடாக்கு போடுவேன். அடுத்தது இங்கே பாருங்கள், இருந்த தக்காளி செடிகள் சில தக்காளி செடிகளை ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிற பாட்டில் தான். இதில் வந்து ஏற்கனவே ஓட்டெல்லாம் போட்டு இன்னும் கயிறு கட்டி மாட்டணும். அதில் வச்சு விட்டுருக்கேன். ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம ஹேங்கிங் பாட்டில் தக்காளி செடி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 லிட்டர் பாட்டில் தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்டில் கூட ட்ரை பண்ணலாங்க. இது வந்து நம்ம இன்னும் கயிறு கட்டணும். அது ஒரு வேலை இருக்குது. கயிறு கட்டி அப்புறமா நம்ம ஹேங்கிங் பாட்டு மாட்டணும். தக்காளி செடி இந்த வாட்டி இந்த மாதிரி 1 லிட்டர் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது சக்கரவர்த்தி கீரை. முதல்ல போட்ட சக்கரவர்த்தி கீரை சொன்னேன் பாருங்கள், அதுதான் இது. இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. வெயில் அடிக்கவே நல்லா கீரைகள் வளருது. ஸோ இந்த வெயில் காலத்தில் எப்போவுமே நம்ம வந்து கீரைகள்
நாற்று விட்டு நிறைய கீரைகள் இந்த வெயில் காலத்தை போட்டிங்கன்னா எல்லா கீரைகளுமே சூப்பராக வளரும். நம்ம போட்ட ஸ்ட்ராபெரி எங்கேயோ ஒன்று வளர்ந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. கேரட்டும் போட்டோம், எதில் கேரட் போட்டேன் எதில் ஸ்ட்ராபெரி போட்டேன்னு மறந்து போயிடுச்சு எனக்கு. ஸோ ரெண்டுத்துலேயுமே இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டு தட்டிலுமே கேரட் இருக்குது, ஸ்ட்ராபெரியும் இருக்குது. அடுத்தது நம்ம போட்ட இது குடமிளகாய் அதுவும் வந்துட்டுருக்கு. அதுக்கும் இன்னும் தொட்டு ரெடி பண்ணணும். தொட்டு ரெடி பண்ணி நம்ம போடணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இது வச்ச சப்போட்டா வந்து பால்லாம் வடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து அறுவடை என்னென்னா ஒரே ஒரு சப்போட்டா, அப்புறம் வந்து காராமணி, இது சிறகு அவரை எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி சிறகு அவரை, காராமணி, இது கூட வந்து ஒரு கத்திரிக்காயும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு இதை வந்து பொரியல் பண்ண போகிறோம். நமக்கு பொரியலுக்கு தேவையான அளவு கிடச்சிச்சு பாருங்கள். அடுத்தது இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இது வந்து நம்மளோட இதுதான் காஃபி தூள். இதுதான் காஃபி ஃபில்டர் காஃபி பண்ண பிறகு அந்த தூளை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து வெயிலில் காய வைக்கணும். இதுவும் 2 நாளாக காய வைக்கணும் மறந்து போயிடுறது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக காய வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது காய வச்சிடும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, தக்காளி செடிகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு என்னன்னா இந்த காஃபியோட இது தாங்க. ஸோ இந்த காஃபி தூள் தான் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நல்லா காய வச்சுட்டு உதிரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வாரத்துக்கு 1 நாள் தக்காளி செடிகளுக்கு 1 ஸ்பூன், ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும். காய்களும் பெருசாக இருக்கும், சுவையும் கூடுதலாக இருக்குங்க. இது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த டிப்ஸ் தாங்க. இன்றைக்கி 2 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். எப்படி மூடாக்கு போடுறது, அதுக்கப்புறம் காஃபி தூள் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம நாளைக்கு வந்து நிறைய கீரைகள் விதைகள் போட வேண்டியிருக்கும். கண்டிப்பாக இன்னும் போட்டுருந்தேங்க. இந்த பிப்ரவரியே வந்துடுச்சு. கீரை விதைகள் பிப்ரவரி 15க்குள்ளே நம்ம எல்லா விதைகளும் போட்டு விட்டுருந்தேங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நல்ல வெயிலில் காய வைங்க. காய வச்சு போடுங்க, சூப்பராக வளரும்.